ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ஸோ இது நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் தேர்ட் கிளாஸ் வந்திருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 3. ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வச்சு ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக கொஸ்டின்குள்ளேயே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 11. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, if 3 sin theta minus cos theta divided by cos theta plus sin theta equal to 1 கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டின் find the value of cot theta. cot theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டயக்ராம் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கு. கொஸ்டின் காட் தீட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினை டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நான் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றேன். எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க 3 sin theta minus cos theta divided by cos theta plus sin theta equal to 1ன்னு இருக்கு. இப்போ இந்த cos theta by sin thetaவை நான் அப்படியே ரைட் சைடு கொண்டு போறேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 3 sin theta minus cos theta equal to இது அப்படியே அங்க போச்சுதுன்னா cos theta plus sin theta. இப்போ இப்படி இருக்குது. இப்போ இந்த காசை ஒரு பக்கமும் சைனை ஒரு பக்கமும் எடுத்துட்டு வரணும். ஆல்ரெடி இங்க 3 sin theta இருக்கு, இங்க ஒரு sin theta இருக்கு. இது இங்க போச்சுதுன்னா மைனஸ் sin thetaவா மாறும். அப்போ 3 sin theta மைனஸ் sin theta நமக்கு 2 sin theta கிடைக்கும். இந்த மைனஸ் cos theta அங்க போச்சுதுன்னா பிளஸ்ஸா போகும். ஸோ cos theta plus cos theta 2 cos theta. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ sin theta ஈக்குவல் டு cos thetaன்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, sin theta by cos theta equal to 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ sin theta by cos theta equal to 1ன்னா என்னது? tan theta equal to 1. ஸோ tan theta equal to 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, cot theta என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ cot thetaங்கிறது என்னது? 1 by tan theta. இப்போ 1 by tan theta. tan theta 1னா 1 by 1. ஸோ 1 ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி அதை ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக மாற்றிருக்கிறோம் இந்த இடத்துல. அதுல இருந்து நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினை டெரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் sin theta minus cos theta divided by sin theta plus cos theta equal to 4 by 5. இப்போ இதுல find the value of என்ன கண்டுபிடிக்கணும்? cosecant square theta divided by 2 minus cosecant square theta. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின். ஸோ நம்ம பார்க்குற கொஸ்டின் எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். அதனால நம்ம தைரியமா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய கொஸ்டினும் கேட்க போறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் பாருங்க. sin theta minus cos theta divided by sin theta plus cos theta equal to 4 by 5ன்னு இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் பண்ண மாதிரி இதையும் பண்ணலாம். sin theta minus cos theta. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, இங்கேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 5 கொண்டு இங்கேயும், இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க நியூமரேட்டர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ என்ன ஆயிடும்னா, இங்க எனக்கு 5 வந்துடும். ஸோ 5 sin theta minus cos theta equal to 4 sin theta plus cos theta. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த 5 கொண்டு இங்கே sin theta plus cos theta அந்த பக்கமும் கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ அந்த 5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 5 sin theta minus 5 cos theta equal to 4 sin theta plus 4 cos theta. இப்போ sin theta ஒரு பக்கமும் cos theta ஒரு பக்கமும் எடுத்துட்டு போகும்போது இங்க இருக்கிற 4 sin theta இங்க வரும்போது இங்க ஆல்ரெடி 5 sin theta இருக்கு. 5 sin theta minus 4 sin theta sin thetaன்னு மாறிடும். இங்க இருக்கிற minus 5 cos அங்க போச்சுதுன்னா plus 5 cos மாறிடும். அப்போ 5 plus 4 அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா 9 cos thetaன்னு இருக்கும்.
இப்போ இதிலிருந்து நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. sin θ ஈக்குவல் டு 9 cos θன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin θ பை cos θ ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு எழுதிக்கலாம். sin θ பை cos θ ஈக்குவல் டு 9. அப்போ இந்த இடத்துல sin பை cos நம்ம எப்படி எழுதிக்கலாம்? tan θ ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு இருக்கு. tan θ ஈக்குவல் டு 9. இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இப்போ இதுல இருந்து நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கொசிகன் எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ tan தீட்டா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வந்திருக்கு 9. அப்போ எந்த ஒரு நம்பர்னாலும் டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். இதை நான் வந்து 9/1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ tanங்கிறது என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன். நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆப்போசிட் பை அட்ஜசன். அப்போ 9ங்கிறது ஆப்போசிட் சைடாகவும் 1ங்கிறது அட்ஜசன் சைடாகவும் இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது அதே மாதிரி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் தீட்டா இந்த இடத்த தீட்டா எடுத்துக்கிறேன். இப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு 9ன்னு இருக்கும், அட்ஜசன் சைடு 1ன்னு இருக்கும். இப்போ ஹைப்போடெனியஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் ஹைப்போடெனியஸ் என்னன்னு சொல்லிட்டு? இந்த பக்கம் தனியாக போடுறேன். ஹைப்போடெனியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்க, இதில் வந்து பேஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயரு ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். அப்போது 1 ப்ளஸ் 81 ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல எப்படி ஆயிடுதுன்னா 82 ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். இப்போ ஹைப்போடெனியஸ் ஈக்குவல் டு ரூட் 82ன்னு வந்துடும். ஹைப்போடெனியஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா ரூட் 82. இப்போ இதை வச்சு நம்ம கேட்டுக்கிறது வந்து என்ன கேட்டுக்கிறாங்க? கேட்டுக்கிறதுல பாருங்க இந்த இடத்துல கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ கொசிகன் நம்ம எப்படி எழுதுவோம்? கொசிகன் வந்து என்னது? சைனோட இன்வர்ஸ். அப்போ எப்படி வரும்? கொசிகன் இந்த இடத்துல ஆன்சர் எழுத போறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படி எடுத்து எழுத போறோம். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. கொசிகன் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்? ஹைப்போடெனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. அந்த இடத்துல ஹைப்போடெனியஸ் என்ன இருக்கு? ரூட் 82 டிவைடட் பை ஆப்போசிட். ஆப்போசிட்ல என்ன இருக்கு பாருங்க? 9 இருக்கு. ஸோ 9 மேல என்ன இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 2 மைனஸ் அதே கொசிகன் ஸ்கொயர் தான். ஸோ இப்போ ரூட் 82 டிவைடட் பை 9 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மேலே ஸ்கொயர் எடுக்கும்போது ரூட் 82 ஸ்கொயர் பண்ணால் 82ன்னு மாறிடும். ஸோ 9 ஸ்கொயர் பண்ணால் 81 டிவைடட் பை இங்கே பாருங்க 2 மைனஸ் அதே தான் 82 டிவைடட் பை 81. இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி மாறுது அப்படின்னா மேலே 82 பை 81 தான். இங்கே பாருங்க இங்கே நம்ம வந்து 2 மைனஸ் 81 பை 82 பை 81 இருக்கு. அப்போ இந்த இடத்துல 81 காமனாக போட்டோம்னா இங்கே 2 இன்ட்டு 81 எவ்வளோ வரும்? 162 மைனஸ் 82. 162 மைனஸ் 82. ஸோ அப்போ நியூமரேட்டரில் 82 பை 81 இருக்கும். இந்த இடத்துல 162ல் 82 போச்சுதுன்னா நமக்கு பேலன்ஸு 80 பை 81. 81 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 82 பை 18 இருக்கு. இதை 2 டேபிளில் போட்டோம்னா 41. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 41 பை 40. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணதுனால இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் ஆனால் இந்த கொஸ்டினை வந்து 1 மினிட்ல முடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா கடகடன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நமக்கான ஆன்சர் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை tan தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டு அதுலேருந்து நான் டயக்ராம் போட்டு 3 சைடையும் கண்டுபிடிச்சி இதுலேருந்து கொசிகன் எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படிப்போம். அந்த ஐடென்டிட்டிஸ் படிக்கும்போது ஸோ அதையும் நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இன்னும் கூட நமக்கு சிம்பிளாக ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக பார்த்துருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுவோம். நம்ம வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல ஐடென்டிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அதை யூஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் எல்லாம் அப்போ பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 என்ன பார்த்தீங்கன்னா if secant theta equal to a by b, then find the value of என்ன கேட்டிருக்கிறாங்க 1 minus tan square theta 1 minus tan square theta divided by 2 minus sin square theta ஓட வேல்யூ.
ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது சீக்கன் தீட்டா கொடுத்துருக்குறாங்க. கேட்டுக்கிறது 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியும் சீக்கெண்ட் அப்படின்னா என்ன? சீக்கெண்ட் வந்து காசோட இன்வெர்ஸ்னு சொல்லி படித்தோம். சீக்கெண்ட் வந்து காசோட இன்வெர்ஸ்னு சொல்லிட்டு படித்தோம். அப்போ சீக்கெண்ட்டுக்கு வந்து எப்படி வரும் நமக்கு? ஹைப்போடேனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். இப்போ நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு, ஸோ இது 90 டிகிரி, இதை வந்து தீட்டான்னு வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல ஹைப்போடேனியஸை தான் நம்ம ஏன்னு வைக்கணும். அட்ஜசன்ட் சைடு இப்போ இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டை பின்னு செட் பண்ணிட்டேன். அப்போ ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஆப்போசிட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? பேஸோட ஸ்கொயர் பிளஸ் பெர்பெண்டிகுலர் தெரியாது, எக்ஸோட ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடேனியஸ் ஏ ஸ்கொயர் இருக்குமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கணும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஹைப்போடெனியஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு போகலாம். கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன? 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் டேன்னா நம்ம என்ன போடுவோம்? டேன்ங்கிறது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே ஸ்கொயர் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஆப்போசிட்டு, அட்ஜசன்ட் வந்து பி. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு. டிவைடட் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடேனியஸ். ஆப்போசிட் என்ன? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஹைப்போடேனியஸ் வந்து நமக்கு ஏ. இதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதை அடுத்த ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 மைனஸ், இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு மேலே ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும். அதனால இது எப்படி மாறிடும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் டிவைடட் பை பி ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இங்கே பாருங்க 2 மைனஸ், இதுவும் அதே மாதிரி தான், மேலே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் டிவைடட் பை ஏன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ இந்த இடத்துல எனக்கு டினாமினேட்டரில், சரி இந்த இடத்துல ஏ ஸ்கொயர், ஓகேவா? டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்போ நான் ஓவராலாக பி ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன்னா இப்போ இந்த மேலே எப்படி மாறிடும்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ டினாமினேட்டரில் எப்படி மாறுது பாருங்கள். ஏ ஸ்கொயரை ஃபுல்லாக நான் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி மாறிடுது. நான் மேலே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி மாறுதுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர், கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏ ஸ்கொயர் மேலே போயிடுமா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் 2 பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு இந்த ஏபி அந்த டேர்மில் தான் ஆன்சர் வருது. ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 2 பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்கு. இப்போ இது டினாமினேட்டரில் இருக்கிறனால இந்த ஏ ஸ்கொயர் மேலே போயிடும், இந்த பி ஸ்கொயர் கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன், டிவிஷன் ஃப்ராக்ஷன் டிவிஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படி கிடைக்கும். ஏ ஸ்கொயர் 2 பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். கிளியரா? ஸோ இது முக்கியமான கொஸ்டின். இந்த பேட்டர்னில் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சிஜிஎல் டயர் 2ல கேட்டது. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸில் சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஆனால் ஈஸி தான், அதே மெத்தட் தான் நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 என்ன அப்படின்னா, if sin square theta divided by tan square theta minus sin square theta equal to 5. இது கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா
24 sin square theta minus 15 secant square theta divided by 6 cosecant square theta minus 7 cot square theta. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. அது கேட்டிருக்கிற கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. மற்றபடி இதை சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஓரளவு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன? sin ஸ்கொயர் தீட்டா பை tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5ன்னு இருக்கு. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணும். என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதா ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது அது 5ஓட மல்டிப்ளை ஆகும். இப்போ என்ன நடக்குது பாருங்க, லெஃப்ட் சைடு sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வச்சுட்டு அப்படியே இதை அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போங்க. நான் அப்படியே ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க. 5 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 5 sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை லெஃப்ட் சைடு எடுத்துடலாம். அப்போ இங்கே 5 -5 இருக்கு, இங்கே வந்துச்சுன்னா +5 மாறிடும். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்கு. இப்போ 5 + 1 எனக்கு 6 sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5 tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். 6 sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5 tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே பாருங்க, இது எனக்கு ஒரே இதில் மாற்றணும். ஒன்று சைனாக இருக்கணும், இல்லைனா டேனாக இருக்கும். இங்கே சைன் டேன்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா ஒரே ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேன் இருக்கு இல்லையா, இந்த டேனை நம்ம எப்படி எழுதுவோம்? சைன் பை காஸ்ன்னு எழுதுவோம். அப்போ டேன் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிறேன்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். லெஃப்ட்டில் கொண்டு போகும்போது ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த 6 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. அப்போ இந்த 6 இங்கே வரும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5/6. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5/6ன்னு வந்துருச்சு. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா √5/√6. ஓகேவா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு √5/√6. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயக்ராம் வரையலாம். ஓகேவா? பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது 90 டிகிரி. இதை நான் தீட்டான்னு போட்டுக்கிறேன். நமக்கு என்ன இருக்குது? காஸ் இருக்குது. காஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ எனக்கு அட்ஜசன்ட் இங்கே தான் வரும். இப்போ இது √5, இது √6. இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஆப்போசிட் சைடு தெரியல. அதாவது இந்த பெர்பெண்டிகுலரோட வேல்யூ எனக்கு தெரியல. ஸோ பி தெரியல. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்? பேஸோட ஸ்கொயரு ப்ளஸ் பெர்பெண்டிகுலரோட ஸ்கொயரு ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸோட ஸ்கொயர். அப்படி சால்வ் பண்ணும்போது 5 + p ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ ஃபைனலி பி ஈக்குவல் டு 1. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். இப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? 24 sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 15 secant ஸ்கொயர். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க, 24 ஃபர்ஸ்ட் சைன். இங்கே வந்து சைன் ஃபங்க்ஷன் இருக்கு. சைன் என்ன வரும்? பாருங்க, சைன் என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ 1/√6. சைன் வந்து என்னது? 1/√6. ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறேன். மைனஸ் 15. இப்போ பாருங்க, சீக்கன் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி காசு இருக்கு. காசு என்ன? √5/√6. சீக்கன் என்னது? காசோட இன்வெர்ஸ் தான். அப்போ அது என்னவா இருக்கும்? √6/√5 இருக்கும். இல்லை நீங்கள் டயக்ராம்ல இருந்து எடுத்தாலும் சரிதான். √6 டிவைடட் பை √5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 6. கொசிக்கன் கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சைன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, 1/√6. அதோட இன்வெர்ஸ் தான் கொசிக்கன். அப்போ கொசிக்கன் என்னவா இருக்கும்? √6/1 இருக்கும். ஸோ √6/1ன்றனால நான் √6 மட்டும் எடுத்துக்கிறேன். கீழே 1 போடணும்னு அவசியம் இல்லை. மைனஸ் 7. இந்த இடத்துல காட் இருக்கு. காட் என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் வந்து √5, ஆப்போசிட் வந்து 1. அப்போ √5/1ன்னு வரும். ஸோ டினாமினேட்டரில் 1 கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அதனால √5 மட்டும் எடுத்துக்கிறேன் ஸ்கொயர். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாருங்க, 24 1/√6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1/6 மைனஸ் 15. இங்கே √6/√5 ஸ்கொயர் பண்ணால் 6/5 டிவைடட் பை 6 இன்ட்டு இங்கே √6 இருக்கு. √6 ஸ்கொயர் பண்ணால் 6. அப்போ 6 6 ஆர் 36 மைனஸ். இப்போ பாருங்க, √5 ஸ்கொயர் பண்ணால் 5. 7 × 5 35. அப்போ எனக்கு டினாமினேட்டரில் 1 வந்துடும். இப்போ இங்கே நான் பாருங்க, 6ஆல் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 4 வரும். 5ஆல் கேன்சல் பண்ணும்போது இவ்வளோ 3 வருது. அப்போ இங்கே மேலே எனக்கு 4 - 3 6 ஆர் 18 டிவைடட் பை 1.
இப்போ 4 minus 18 வந்து எனக்கு -14. ஸோ ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து -14. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பார்க்கறதுக்கு தான் நமக்கு கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஈஸியான கான்செப்ட். கவனமா பாருங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் secant theta minus tan theta divided by secant theta plus tan theta equal to 1/7. இந்த கொஸ்டின் ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, cosecant theta plus cot square theta divided by cosecant theta minus cot square theta ஓட வேல்யூ. மைனஸ் cot square theta ஓட வேல்யூ. ஓகே, இதுதான் அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுங்க, இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான், அதனால நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதனால இது வந்து நான் இப்போ எடுக்கல. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 வந்து நம்ம இது வந்து ப்ராக்டிஸ்ல எடுத்துக்கோங்க. நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் நான் கொடுத்துட்றேன் இதை. நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்த மாடலில் இருக்கிறதுனால நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நான் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 15 இது வேண்டாம், வேற கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 15 இது வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து இப்போ பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இஃப் a triangle, if a triangle ABC right angle at B, ஓகேவா? ரைட் ஆங்கிள் at B இப்படி கொடுத்துட்டு இஃப் tan A equal to 1/√3, ஓகேவா? இது எப்படின்னா, in a triangle, if இப்படி எடுத்துக்கோங்க. In a triangle ABC right angle at B if a tan A equal to 1/√3 அப்படின்னு கொடுத்துட்டு then find என்ன கண்டுபிடிக்கணுமானா, sin A into cos C plus cos A into sin C. இது கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒன்றும் இல்லை. இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலேயுமே இங்கே கவனிச்சுக்கோங்க. நான் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன, tan A. அந்த இடத்துல ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏ வச்சே கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஏ வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கேட்டிருக்கிற கொஸ்டின்ல ஏ இருக்கு, அது போக சின்னு இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு நமக்கு 2 ஆங்கிள் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. அந்த ரைட் ஆங்கிள் நான் என்னன்னு வைக்கணுமா, பியை தான் ரைட் ஆங்கிள் வைக்கணும். நான் இதை டிரா பண்ணும்போது என்ன பண்றேன்னா பாருங்க, இதுல எப்பவுமே நீங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ல வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டு அதுக்கு நேம் கொடுக்கறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இதுதான் எப்பவுமே ரைட் ஆங்கிளா, ரைட் ஆங்கிள் தட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் பி இங்கே தான் போடணும். இன்னும் ஏசிய இங்க 2 பக்கத்துல எங்க போட்டாலும் சரிதான், உங்க இஷ்டம், எங்கனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏ சி இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது ஏபிசி. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, tan ஏ கொடுத்துருக்காங்க. தெளிவா பாருங்க, நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து tan ஏ. tan ஏயோட வேல்யூ வந்து என்னன்னா 1/√3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஏ இந்த இருக்கு. அப்போ ஏயை வச்சு தான் நான் பார்க்கணும். tan வந்து என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஏ வச்சு பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும், இங்க இருக்கு. ஸோ அப்போ இதுதான் 1, அட்ஜசன்ட் இது √3. இப்போ எனக்கு என்ன தெரியாது, ஹைப்போடெனியஸ் தெரியாது. ஸோ நம்ம வழக்கம் போல ஹைப்போடெனியஸ் கண்டுபிடிப்போம். 1² plus √3² ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். அப்போ 1 plus 3 ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். அப்போ 4 ஈக்குவல் டு
ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஃபைனலி ஹைப்போடெனியஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஹைப்போடெனியஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2ன்னு சொல்லிட்டு. இப்போ நேராக கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? sin a இன்டூ காஸ் சி. ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது sin a பாருங்க, a வச்சு எழுதணும். a வச்சு நான் sin எழுதும்போது sin என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ என்ன வரும்? 1/2 இன்டூ காஸ் சி. இப்போ காஸ் ஃபங்க்ஷனை நான் சி வச்சு எழுதணும். அப்போ காஸ் சி வச்சு எழுதும்போது காஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ சியை வச்சு பார்க்கும்போது அட்ஜசன்ட் என்ன? 1, ஹைப்போடெனியஸ் 2. ஸோ அப்போ அதுவும் என்னதான் வரும்? 1/2 ப்ளஸ் அடுத்த காஸ் ஏ வச்சு காஸ் எழுதும்போது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ எனக்கு √3 அடுத்து சைன் எழுதணும். சியை வச்சு சைன் எழுதும்போது சைன் என்ன? இப்போ சி வச்சு பார்க்கும்போது சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ அதுவும் என்னதான் வரும்? √3 அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். 1/2 இன்ட்டு 1/2 1/4. √3/2 இன்ட்டு √3/2னா என்ன வரும்? √3/4. ஓகேவா? சாரி √3 இன்ட்டு √3 நமக்கு √3 இன்ட்டு √3 3. இது எப்படி வரும்? 3/4. அப்போ 1/4 + 3/4 4/4. ஃபைனலி ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? சிம்பிளா இருக்கா கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ 15 பார்த்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் அது மாதிரிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது அதே மாதிரி தான். ரைட் ஆங்கிள் அட் பி, பியில் தான் ரைட் ஆங்கிள் வைக்கணும். இஃப் tan A ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ கொஸ்டின் என்னன்னா, sin A cos C plus cos A divided by cos C sin C minus. ஸோ இது கண்டுபிடிக்கணும். ஸோ இது சேம் அப்படியே லாஸ்ட் கொஸ்டினே மாதிரியே தான். லாஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு tan A 1/√3 கொடுத்துருந்தாங்க, இங்கே tan A 1/2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டிருக்கிற எக்ஸ்பிரஷன்ல பாருங்க, ஏயும் இருக்கு, சியும் இருக்கு. அப்போ வழக்கம் போல இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு வந்து ஆன்சர் வந்து என்ன தெரியுமா? 1 minute. ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16 நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல ரைட் ஆங்கிள் அட் பின்னு கொடுத்தாங்க, அப்படின்னாலும் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரினால ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அடுத்து வேற என்னன்னா, அண்ட் ஏபி இஸ் டு பிசி ஈக்குவல் டு 1:2. என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos A plus tan C. cos A plus tan C. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்றது? இது சேம் தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எதுனால டயக்ராம் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டா போதும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ பாருங்க, 90 டிகிரி எதை வைக்கணும்? பி வைக்கணும். இதை கரெக்டாக வச்சுட்டா போதும். ஏபி எங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரி, ஏயும் சியும். ஓகேவா? வந்து சி, ஏஎன்சி எங்கனாலும் போட்டுக்கலாம். ஏசி இப்படி போட்டாச்சு. அதனால நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வழக்கமாக tan A அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அது கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏபி பிசி. அப்படின்னா என்னன்னா, ஏபிங்கிறது இந்த ஏபி சைடு, பிசிங்கிறது இந்த சைடு. இந்த ரெண்டு சைடு என்ன ரேஷியோல இருக்கும்? 1:2ன்னு இருக்கும். அப்போ டேரக்டாக அப்படி எடுத்துக்க வேண்டியதான். இதை 1ன்னு வச்சுக்க வேண்டியதான், இதை 2ன்னு வச்சுக்க வேண்டியதான்.
வழக்கம் போல் ஹைப்போட்டெனியஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். அதே தான். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா என்ன வரும்? 1 + 4 5. இப்போ ஹெச் ஈக்குவல் டு என்ன? √5 முடிஞ்சு. ஸோ ஹெச் ஈக்குவல் டு √5. இப்போ நேராக கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் என்ன? காஸ் ஏ ப்ளஸ் tan சி. அப்போ காஸ் ஏ, ஏயை வச்சு காஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ காஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டேனியஸ். அப்போ 1/√5. 1/√5 ப்ளஸ் tan சி. சியை வச்சு tan எழுதணும். அப்போ tan வந்து என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 1/2. 1/, அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? நம்ம எல்சிஎம் எடுத்தா 2√5 வரும். இப்போ 2 கொண்டீங்கன்னா 2 + √5. So answer is 2 + √5 divided by 2√5. Answer correct. Okay, அடுத்த next question போலாம். Question number 18. இது எப்படி இருக்கு பாருங்க. If sin A equal to 5/13 and 7 cot B equal to 24 கொடுத்துட்டு find the value of secant A cos B, அடுத்தது cosecant B tan A. ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாமே. secant A into cos B, secant A into cos B into cosecant B into tan A. ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கமாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. இங்கே 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எக்ஸ்பிரஷன் இதில் வந்து ஏ வச்சு கொடுத்துருக்காங்க, இதில் பி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு 2 வேற வேற ட்ரையாங்கிளை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது வேற ட்ரையாங்கிள், இங்கே இருக்கிறது வேற ட்ரையாங்கிள். ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும். தனித்தனியாக நம்ம போகணும். ஃபர்ஸ்ட் இந்த sin A equal to 5/13. அதுக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். sin A equal to 5/13க்கு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். அதுக்கு ட்ரையாங்கிள் ஓகேவா? ஸோ இது 90 டிகிரி. அப்போ ஏ வச்சு எழுதணும். ஸோ இதுதான் ஏன்னு எடுத்துக்கோங்க. இது ஏன்னா சைன்னா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ 5/13 ட்ரிப்ளட் படிச்சிருக்கோம்ல. ட்ரிப்ளட் படி 5/13னா இங்கே என்ன தான் வரணும்? 12 தான் வரணும். ஓகேவா? ஸோ இது ஏ வச்சதுக்கு. அடுத்த பி வச்சிருக்கு இல்லையா? இன்னொரு ட்ரையாங்கிள் அது எழுதலாம். ஸோ இது இங்கே, இது இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரே இதில் போட்டு வச்சிடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு cot B equal to 24, 7 cot B equal to 24ன்னு இருக்கு. அப்போ cot B equal to என்ன வந்துடும்? 24/7. காட்னா என்ன? adjacent by opposite. adjacent by opposite. அப்போ B வச்சு பார்க்கும்போது adjacent வந்து 24, opposite வந்து 7. ட்ரிப்ளட் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். 7, 24னா ஹைப்போட்டேனியஸ் என்ன வரணும்? 25. ஸோ ட்ரிப்ளட்ல 7, 24, 25, 5, 12, 13. இப்போ நான் வந்து சால்வ் பண்ணல. டக்குன்னு பார்த்த உடனே போட்டாச்சு. ஓகே, இப்போ நேராக கொஸ்டின் போகலாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பாருங்க. ஃபர்ஸ்ட் secant A. ஏ வச்சு எழுத வேண்டியது. ஏ வந்து secant Aயும் tan Aயும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் secant A பாருங்க. secant A வந்து secant என்னது? ஹைப்போட்டேனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்போ secant Aக்கு பதிலாக 13/12 இன்டூ அடுத்தது cos B. இதுக்கு வந்துருங்க. cos B என்ன? cos Bனா adjacent by hypotenuse. இப்போ 24/25. 24/25 எல்லாமே இன்டூ தான். அப்படியே இன்டூ போட்டுக்கலாம். அடுத்த cosecant B. B வச்சு எழுதும்போது cosecant எழுதணும். cosecant என்ன? ஹைப்போட்டேனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட். 25/7. ஸோ 25/7 இன்டூ tan A. ஏக்கு tan பார்க்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 5/12. ஸோ 5/12. அப்படியே அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். 25க்கு 25 கேன்சல் ஆகிடும். 12ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸு. 2ஆல் அகெயின் கேன்சல் பண்ணால் இங்கே 6 டைம்ஸு. இப்போ ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா 13ம் 5ம் இருக்கும். 65. கீழே வந்து 6ம் 7ம் இருக்குது. 42. ஸோ ஆன்சர் இஸ் 62/42. கரெக்ட். ஆன்சர் இஸ் கரெக்ட்.
புரியுதா? சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் sin 23 degree equal to a by b, then find the value of secant 23 degree minus sin 67 degree. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்னடா டிகிரி இருக்கு 23 67ன்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு பாருங்க, இப்போ வழக்கமாக இந்த இடத்துல தீட்டா தருவாங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு ஏதாவது லெட்டர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் ஒன்று ட்ரா பண்ணுறேன். வழக்கமாக பண்ணுற மாதிரியே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி மாற போகிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தீட்டான்னு கொடுத்தா இதில் ஏதாச்சும் ஒன்று தீட்டான்னு எடுப்போம், இல்லைனா ஏன்னு எடுப்போம், பின்னு எடுப்போம், சின்னு எடுப்போம். இப்போ இந்த இடத்துல 23 டிகிரின்னு கொடுத்துரும். இல்லை ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒன்று இங்கே எடுத்துக்கலாம், இங்கே கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ 23 டிகிரின்னு எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 67 கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நான் ரெண்டு இது வரையணுமா? அப்படி கிடையாது. இப்போ எப்பவுமே பாருங்க, இங்கே 23 கொடுத்துருக்காங்க, இது பக்கத்தில் கேட்ட 67, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 வரும். ஸோ 90 வரும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 90 வர மாதிரி தான் தருவாங்க. இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். நம்ம பயப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எப்பவுமே நமக்கு தெரியும், எந்த ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தாலும் ஃபார் எனி ட்ரையாங்கிள், ஓகேங்களா, அதோட சம் ஆஃப் 3 ஆங்கிள், ஸோ அதோட 3 ஆங்கிளோட டோட்டல் வந்து எப்பவுமே 180 டிகிரி தான் இருக்கும். இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் எப்பவுமே 180 டிகிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்க போது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அப்போ மற்றபடி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் சரி, இந்த ஆங்கிளும் சரி. அப்போ எனக்கு டோட்டலாக 180 பேலன்ஸ் ஆகணும்னா இது 90ன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே 90 தான் இருக்கணும். இது ரெண்டுமே 90 தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்ததுன்னா இது என்னவா தான் இருக்கணும், 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்கணும். அதர்வைஸ் இது தீட்டாவாக இருந்ததுன்னா இது என்னவா இருக்கணும், 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கணும். இதுதான் ரூலு. ஓகேவா? அப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஆங்கிளும் சரி, கீழே இருக்கிற இந்த ஆங்கிளும் சரி, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எப்போவுமே 90 தான் வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 23னா அப்போ இங்கே என்ன வேல்யூ போட்டால் தான் உங்களுக்கு 90 டோட்டல் வரும்? 23 கூட எதாவது ஆட் பண்ணால் 90, 67. ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, சீக்கன் 23 சைன் 67 கேட்டிருக்கிறாங்க. இதில் குழப்பமே பட தேவையில்ல, ரொம்ப சிம்பிளானது தான். நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 கண்டிப்பாக தெரியும். மிச்சம் இருக்கிற ரெண்டு ஆங்கிளில் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் கொடுத்தா போதும், மூணாவது ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே 23 கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 67 இருக்கும். இப்போ இதை வச்சு உங்க கேட்டுக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க பாருங்க, சைன் 23 வந்து ஏ பை பின்னு கொடுத்துருக்காங்க. சைன் 23யோட வேல்யூ வந்து ஏ பை பின்னு இருக்கு. சைன்னா என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸா. அப்போ 23 வச்சு கொடுத்துருக்கனால 23க்கு ஆப்போசிட், இதைத்தான் நான் ஏன்னு எடுக்கணும், ஹைப்போடெனியஸை பின்னு எடுக்கணும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், கீழே இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்டன்ட் சைடை கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிப்போம், அட்ஜஸ்டன்ட் சைடு தெரியாதா, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வழக்கம் போல் போடும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ நேராக கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டினில் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சீக்கன் 23 சைன் 67 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீக்கன் 23, இந்த 23 வச்சு சீக்கண்ட் எழுதணும். சீக்கன்னா என்ன, ஹைப்போடெனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்போ என்ன வரும், பி டிவைடட் பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ், பாருங்க சைன் 67 கேட்டிருக்காங்க. சைன் 67 என்ன, 67 வச்சு சைன் எழுதும்போது 67 வச்சு சைன் எழுதும்போது ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். இப்போ இங்கே என்ன வரும், ஆப்போசிட் என்ன இருக்கு, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி. இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு எல்சிஎம் எடுக்கும்போது பி இன்டூ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே இது பண்ணும்போது பி ஸ்கொயர் மைனஸ்
இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரூட் போயிடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இப்படி இருக்கும். ஸோ தெளிவாக சிம்பிளிஃபை பண்ணோம். கவனமாக பண்ணுங்க. அந்த ப்ளஸ் மைனஸ் போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மைனஸ் உள்ள போகும்போது பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி இன்டூ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 0 ஆகிடும். இப்போ ஃபைனலாக எப்படி இருக்கு பாருங்க எக்ஸ்பிரஷன். மேலே நியூமரேட்டரில் ஏ ஸ்கொயர் மட்டும்தான், கீழே பி இன்டூ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். இப்போ இதுக்கு மேலே அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஏ ஸ்கொயர் பை பி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுவும். இந்த மாதிரி டோட்டல் 90 வர மாதிரி தான் தருவாங்க. ஒரே சிங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் அதை சால்வ் பண்ணும். புரிஞ்சுதா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 போலாம். கொஸ்டின் நம்பர் 20 இது என்னன்னு பாருங்க. இஃப் secant 31 degree equal to x, இது கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் sin ஸ்கொயர் 59 degree plus 1 by secant square 31 degree minus 1 by sin square 59 degree and cosecant square 59 degree. ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ பாருங்களேன், நம்ம கொடுத்துருக்கிறது பாருங்க 31 கொடுத்துருக்காங்களா. ஆனால் கொடுத்துருக்கிறது வந்து 31ம் கேட்டிருக்கிறாங்க, அது போக 59ம் கேட்டிருக்கு. இப்போ இந்த 59ம் 31 ஆட் பண்ணுங்களா 90 வரும். 59 + 31 எவ்வளோ வருது? 90 வருது. லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இது 90 டிகிரின்னு வச்சாச்சு. ஸோ இது 90 டிகிரி. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்? 31 டிகிரின்னு எடுக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எத்தனை டிகிரி தான் இருக்கும்? 59 டிகிரி தான் இருக்கும். கிளியரா? இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் 31 கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் 31 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு எக்ஸ் தான் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம்? 1. எந்த வேல்யூவாக இருந்தாலும் கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். சீக்கன்னா எது பை எது? சீக்கன்னா என்ன? ஹைப்போட்டேனியஸ் பை அட்ஜசன்ட். 31 வச்சு எழுதணும். அப்போ 31 வச்சு எழுதும்போது ஹைப்போட்டேனியஸ் இங்கே இருக்கா, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அட்ஜசன்ட்டை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியாது? இந்த ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியல. ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியல. ஸோ ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியாது. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? பி. பெர்பெண்டிகுலர் தானே. இது என்னன்னு தெரியல. இப்போ இந்த பி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட வேலை. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். தென் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சாச்சு. பியோட வேல்யூ வந்து என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை வச்சு அவங்க கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு அப்படியே ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? முதல் என்ன? சைன் ஸ்கொயர் 59 இருக்கு. சைன் எழுதலாமா? 59 வச்சு சைன் எழுதணும். 59 வச்சு சைன் எழுதும்போது என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ 1 பை எக்ஸ் அப்படியே ஸ்கொயர் பண்ணா 1 பை எக்ஸ். சரி, ஃபைனலாக ஸ்கொயர் பண்ணிப்போம். ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்து 1 டிவைடட் பை. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர்னு இருக்கு. 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர்னு இருக்கு. 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர்னா 1 பை சீக்கண்ட், அதாவது ஒரு நிமிஷம். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன? 1 பை சீக்கண்ட் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு என்ன? 1 பை காஸ் தீட்டா. இது நம்ம இன்வெர்ஸில் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்போம். காஸோட இன்வெர்ஸ் தான் சீக்கண்ட், சீக்கனோட இன்வெர்ஸ் தான் காஸ். அப்படிங்கிறப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சீக்கண்ட் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் சைன் தீட்டாவை 1 பை கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். 1 பை கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். கொசிக்கன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம்.
tan தீட்டாவை 1 cot தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் cot தீட்டாவை 1 tan தீட்டான்னு எழுதிக்கலாம். தப்பே கிடையாது. கிளியரா? அப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்க 1 secant ஸ்கொயர் 31ன்னு இருக்கு. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் 31 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் 1 secant கண்டுபிடிச்சி எழுதி மாற்றினாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நான் சொல்கிறேன் இருந்தாலும் 1 secant நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காசுன்னு சொல்லி எழுதிக்கலாம். புரியுதா? சரி, இப்போ அதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 secant 31 இருக்குல்ல, அதுக்கு மேலே டேரெக்டாக cos 31 கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லிட்டு அதில் போட்டுரும். ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். டேரெக்டாக அப்படி பார்க்கும்போதே எடுத்து போட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்னும் கூட நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ பாருங்க secant 31 கண்டுபிடிக்க வேணா டேரெக்டாக 1 secant cos 31ன்னு எழுதிடலாம். இப்போ cos 31 என்ன வரும்? cos 31 என்னது? adjacent by hypo, அது என்னதான்? 1/x. இப்போ இந்த இடத்துல என்னதான் வரப்போகுது? 1/x ஹோல் ஸ்கொயர் தான். 1/x ஹோல் ஸ்கொயர். அடுத்த மைனஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க 1 சைனு, இங்கே கொசிகன் சைன் 59 கொசிகன் 59 இருக்கு. இப்போ இந்த இடத்துல எடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நேராக இங்கே சைன் 59 என்ன கொசிகன் 59 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதக்கூடாது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னன்னு பாருங்களேன், நான் இப்போ தானே சொன்னேன் சைன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? 1 கொசிகன் தீட்டான்னு சாரி 1 கொசிகன் காசுன்னு வருது. 1 கொசிகன் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? 1 சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து ஃபைனலாக என்னன்னா சைன் தீட்டாவையும் கொசிகன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் வரும்? 1 தான் வரும். புரியுதா? சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இந்த கொசிகன் இங்கே போது சைன் இன்ட்டு கொசிகன் 1. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? சைன் இன்ட்டு கொசிகன் 1. இப்போ இந்த இடத்துல பாருங்க சைன் தீட்டா இருக்கு, கொசிகன் தீட்டா இருக்கு. இந்த ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ சைனை வந்து நான் 1 கொசிகன் 59 எழுதுனா கொசிகன் 15 இப்போ இந்த சைன் இருக்குல்ல, இந்த சைனை வந்து 1 கொசிகன் 59 எழுதுனா இங்கே கொசிகன். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிறதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணவே தேவையில்லை. டேரெக்டாக நான் என்ன வேல்யூ என்ன போட்டுடலாம்? 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது முக்கியமான டைப்பு. இது இப்போ நம்ம வந்து தெரியாமல் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி எழுதி அது தேவையில்லாத வேலை. சைன் அதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு இடத்துல ஆங்கிள் சேமாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் 59 கொசிகன் ஸ்கொயர் 31 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம அதை 1ன்னு போட முடியாது. ஸோ ரெண்டுமே 59 எல்லாம் 31 தீட்டா ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கேன்சல் பண்ணி 1ன்னு போட முடியும். ஸோ சைனை 1 கொசிகன் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற இந்த மொத்த எக்ஸ்பிரஷன் 1 ஆகிடும். இப்போ 1/1 அதோட வேல்யூ என்னதான்? 1 தான் இருக்க போகுது. முடிஞ்சுதா? இப்போ எனக்கு எப்படி இருக்கு? 1/x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். சரி பாருங்க என்ன வருது? 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஃபைனலாக எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாம். 1 + 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபைனல் ஆன்சர் என்ன? 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இது ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சதா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்காக ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போக கொஞ்சம் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். ஓகேவா? இதில் பாருங்க. ஓகே, இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஒரு 7 கொஸ்டின் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 அதுக்கான ஆன்சரும் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினோட மாடல் தான். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் ஆர்ஆர்பி அண்ட் என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் 4 கொஸ்டின் இருக்கு, இங்கே ஒரு 3 கொஸ்டின், மொத்தம் 7 கொஸ்டின் இருக்கு. இந்த 7 கொஸ்டினும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆன்சர் வந்துருச்சுன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம்? ட்ரிக்னோமெட்ரி அந்த டிகிரி டேபிள் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதோட முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும்போது கமெண்ட்ல கேட்டிங்கன்னா நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன நினச்சிருக்கேன்னா ஃபுல்லாக இந்த ட்ரிக்னோமெட்ரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன கான்செப்ட் இருக்குதோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு தேவையான எல்லா கான்செப்டையும் நான் ஃபுல்லாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் அட்வான்ஸ் மேத்ஸில் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், ஜாமெட்ரி எல்லாமே எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள்.
இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாரி தோணுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்க வீடியோ வந்து 1.5x, 2xல வச்சுட்டு வேகமா பாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே. இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க் யூ.